So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. நீங்கள் thumbnail பார்த்து புரிஞ்சிருக்கோ guys, நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. அல்ட்ரா வயலட் guys வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவுக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம முதல்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் guys, அதுக்கடுத்து சொல்லுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா 3 ரைட் மோட்ஸ் லெவல் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா கிளைடு, காம்பேக்ட், பேலஸ்டிக்னு 3 ரைட் மோட்ஸ் இருக்குது. நாமளும் நீங்கள் எக்கோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ கிளைடுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு சார். சிட்டிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்குள்ளே ட்ரைவ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது ஸ்பீட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும். ஓகே, 70லேருந்து 80 வரைக்கும் டார்கெட் நீங்கள் அதுக்குள்ளே ட்ரைவ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்குள்ளே அது ஸ்பீட் டார்கெட் 80 உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் மோட் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி சார். 100லேருந்து 110 புஷ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அதுக்கான நம்ம ரேஞ்செலாம் இங்கே காட்டிவிடும், நம்ம எக்ஸாக்டாக இங்கே காட்டிவிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலஸ்டிக்னா டாப் மோட் சார். நம்ம 140+ அடிக்கலாம் நீங்கள். வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 145 டாப் ஸ்பீடு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது சார். நீங்கள் ரன்னிங்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஜின் பிரேக்கிங் மாதிரி சார் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி ஓட்டக்குள்ளே உங்கள் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இப்போ மூவிங்கில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் நீங்கள் விட்டிங்கன்னா ஆக்சிலேட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்லோ ஆகும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்போ மோடு நீங்கள் ஒன்ஸ் ரைட் கிளிக் இருக்கீங்களே, இதை நீங்கள் ஒன்ஸ் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. ஓகே. 10 கிலோவாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R9 வரைக்கும் இருக்குது ஆப்ஷனு. நீங்கள் 7 கிலோவாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் 1 லெவலாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 3 லெவலாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட்டிங்ஸில் வந்து ஸ்விட்சபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நாங்கள் R1 R3 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. ஓகே, R6 R9 லெவலுக்கு ஏற்ற மாதிரி மோட் இருக்குது. 3 லெவல்ஸ் 3 லெவல்ஸ் மூவ் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டுருக்கீங்க, ஓகே, ஆக்சிலேட் விட்டாலே உங்கள் இன்ஜின் பிரேக்கிங் ஆகும். ஓகே, கேர் வண்டியில் கேர் கட் அடிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதில் பவர் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சார் நீங்கள் அப் டு டவுன் நீங்கள் ரன்னிங்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் ஆக நம்ம சார்ஜிங் ப்ளஸ் ஆக ஆரம்பிக்கும் சார். ஓகே, சோலார் மாதிரினே நம்ம வச்சுக்கலாம். சார்ஜிங் ப்ளஸ் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு. சரி, அந்த கான்செப்ட் தான். இதில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ்ஸா சார். மோனோ சஸ்பென்ஸ் பேக்கில் ஏபி சர்வீஸ் பண்ணிக்கலாம், நான் ஏபி சர்வீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உட்கார நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. கில் சுவிட்ச் எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது EV வெஹிக்கிள். ஓகே, சப்போஸ் நீங்கள் வெஹிக்கிள் இப்போ நீங்கள் மூவிங்கில் போயிட்டுருக்கீங்க, ஸோ ஃபோன் கால்ஸ் வந்துருச்சு, இப்போ எடுத்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்ஜின் மோட்டர் ஆனில் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதை பார்த்துட்டு உங்களை வந்துட்டாங்க, சப்போஸ் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காப்புல இது பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி இன்ஜின் மாதிரி இல்லை, ஸ்டார்ட்டில் இருக்கிறது தெரியாது நமக்கு. ஓகே ஓகே, ஏன்னா EV வெஹிக்கிள் ஸ்டார்ட்டில் இருக்கிறது தெரியாது. ஸோ அவங்க ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டாங்கன்னா மோட்டர் நிறைய ப்ராப்ளம் ஆகி நம்ம ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ எல்லாமே கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது நமக்கு ஒரு சேஃப். ஓகே ஓகே. ஃப்ரண்ட் பிரேக் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கில் சுவிட்ச் இப்போ ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு ஓவரில் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சி கில் சுவிட்ச் லாங் ஓவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேன் சிம்பிளும் மீட்டரும் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஆன் ஆகிடுச்சு, உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்துட்டு. இல்லை நீங்கள் ரிவேஸ் ஆப்ஷன் போட்டுக்கலாம் சார். பார்க் அசிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ரிவேஸ்லேயும் நீங்கள் போட்டு ட்ரைவ் பண்ணிக்கலாம் 3 கிலோமீட்டர் ஸ்பீடில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓவர் பட்டன் இருக்குங்களே, ஓவர் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணாலும் இண்டிகேட் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் ரிவர்ஸில் ட்ரைவ் பண்ணிக்கலாம் 3 கிலோமீட்டர் ஸ்பீடில். நீங்கள் பார்க்கிங் பண்ணிங்கனாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் ஆகுது. இப்போ அகைன் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு, லாங் ஓவர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு ஆகிடும். உங்களுக்கு இந்த பிளிங்கிங்லாம் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆனில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஹில் ஹோல்டு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. 1 செகண்ட். ஹில் ஹோல்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும் சார். ஓகே, ஒன்ஸ் இப்போ ஸ்லூப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் ஆகிடுச்சிங்களா, வண்டி மூவ் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும் பாருங்க. ஓகே ஓகே, ரிலீஸ் ஆகுதுன்னா மூவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஃப்ரண்ட் பண்ணால் லாக் ஆகிடும். ஓகே, இப்போ வண்டி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் மூவ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் கிளிக் பண்ணாலும் ரிலீஸ் ஆகும். இப்போ லாக்ல இப்போ மூவ் ஆகும். கொஞ்சம் ஸ்லூப்பில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் வளைச்சிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ நீங்கள் ரன்னிங்கில் போகக்குள்ள மோட் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு மோட் சேஞ்ச், ஒவ்வொரு மோடோட ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் கீர் ஷிஃப்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் 1 கிளிக் பண்ணணும். அப்போ தான் மோட் சேஞ்ச் ஆகும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டபுளாக சேஞ்ச் ஆகும். ஓகே, நீங்கள் ரிவர்ஸில் பண்ணிடக்கூடாது. ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகும். ஓகே ஓகே, போய்ட்டு சரி. ஓகே, இண்டிகேட் பண்ணும் சார். இது ஓவர்டேக் அலர்ட்டிங்லாம் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ரேடார் டெக்னாலஜி இருக்குது இதில். 30 மீட்டர்ஸ்லேயே ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஓவர்டேக் அலர்ட்டிங்கில் காட்டும். ரைட்டில் வராங்களா லெஃப்ட்டில் வராங்களா இண்டிகேட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, கார் வெஹிக்கிள்ஸ் ரேடார்ஸ்னு ஒன்று இந்த மிரரில் இருக்கும்ல, ஓவர்டேக்லாம் ரைட்டில் வராங்க லெஃப்ட்டில் வராங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது காட்டும். வேர்ல்டுலேயும் ஃபஸ்ட் டைம் மோட்டார் சைக்கிளில் ரேடார் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க.
ஒரு அட்வான்டேஜ் தான் சார், அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம மூவிங்கில் போயிட்டு இருக்கக்குள்ள ஓகே மிரர் சில நேரத்தில் பார்க்க மாட்டோம், பின்னாடி வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் டிஸ்பிளேலேயே நம்மளுக்கு கன்சோல் காட்டும் வார்னிங் மாதிரி. ரைட்டில் வந்தாங்கன்னா ஷேடோ, ரைட்டில் ஷேடோ இருக்கும், லெஃப்ட்டில் வந்தால் லெஃப்ட்டில் ஷேடோ இருக்கும், உங்களுக்கு அதுவும் காட்டும். மெயினாக பார்க்குறது நாங்கள் மெயின் ரோடை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுவோம், மெயினாக இந்த மீட்டரை ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இதுலேயே நமக்கு இண்டிகேட் பண்ணுவோம். வேணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், நீங்கள் மிரர்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ் இதோட ஃபுல்லாகவே வந்து அண்ணா வந்து நல்லாவே சொல்லிட்டாங்க காய்ஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த வண்டியில் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கிளச்சே இல்லை காய்ஸ், கிளச் இல்லை, பிரேக் இல்லை, இது கேரே இல்லை காய்ஸ், கிளச்சு அப்புறம் கேரே இல்லை. ஸோ பிரேக் இருக்குது. ஸோ நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் காய்ஸ். ஓ நல்லா ஹெவியாக இருக்குது வண்டி, மெதுவாக நம்ம இது பண்ணிக்கலாம். இது நார்மல் மோடில் தான் இருக்குது காய்ஸ் இப்போது. ஓகே நார்மல் மோடில் தான் இருக்குது. ஓ காய்ஸ் இங்கே வண்டி பக்கத்தில் வண்டி வந்தாலும் இங்கே பக்கத்தில் எல்லோ ஆயிடுது. இப்போ என் பக்கத்தில் வண்டி இருக்கிறனால வந்து இங்கே எல்லோ மார்க்கு கூட காட்டுது. ஓ காய்ஸ் गाइस पिकअप பாத்தீங்களா நீங்க गाइस, पिकअप மட்டும் பாத்தீங்களா எப்படி பறக்குது வண்டின்னு. ஓ गाइस இந்த ஃப்ரீ இருக்கிற ரோட்ல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிக்கப் மட்டும் எடுத்துட்டோம், பறந்துரும் வண்டி गाइस. இந்த மாதிரி பறக்கிற இடத்துல தான் வண்டி கொண்டு போனாங்க இங்கே. இல்லை गाइस நான் இப்போது நார்மலாக வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் ட்ரை பண்ணி பார்த்தேன்ல गाइस. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், செம்மையாக இருக்குது गाइस. சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த வண்டி ஸ்போர்ட்ஸ் மோடு எடுத்துட்டேன்னா வண்டி அப்படியே பறக்குது. நான் திடீர்னு வந்து பயந்துட்டேன், என்னடா அவ்வளோ ஸ்பீடாக இதாகிட்டு இருக்குன்னு. ஆனால் நல்லா ஸ்பீடாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்குது. பூஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்குது गाइस வண்டி. அது இல்லாமல் நம்ம இதில் கிளச் இல்லாதனால வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் ஆப்ஷன் இல்லாதனால வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் வண்டி செம்மையாக வந்து பறக்குது. நம்ம இங்கே யூட்டர்ன் அடிச்சிடலாம் गाइस. இண்டிகேட்டர் இதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க गाइस வண்டி பறக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது गाइस, சொல்ல வேண்டியதே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா பிக்கப் இருக்குது. ஹாரன் பார்த்தீங்களா, ஒரு காரு பெரிய லாரி ஹாரன் மாதிரியே இருக்குது. இப்போ நார்மல் மோடில் போகும்போது ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்குது. நம்ம இந்த கை ஃப்ரீயாக வச்சுக்கலாம், மீன்ஸு கிளச்சே இல்லாதனால இந்த வந்து இந்த கை ரொம்ப ஃப்ரீ வச்சுக்கலாம் गाइस. லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் गाइस. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி சொல்கிறேன், இதோட பிக்கப் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்கேன், நானே பயந்துட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு ஹை பிக்கப்பு பார்த்தீங்களா. செம்ம ஒரு பிக்கப் गाइस, செம்ம ஒரு பிக்கப்பு. ஓ गाइस
வேறு லெவல் காய்ஸ். பார்த்துக்கோங்க காய்ஸ் வண்டியை. வேறு லெவல் பிக்கப் காய்ஸ், வேறு லெவலு. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ், சொல்லவே முடியாது வண்டி பற்றி. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியும் காய்ஸ். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. வேறு லெவல் காய்ஸ். இந்த வண்டி கை எப்படி நடுங்குன்னு பாருங்க காய்ஸ், செம்மையாக இருக்குது.